வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சிந்துஜா, வயது 39 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசரம் ராசி, பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்காம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கதா தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இருந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தனிமையில் தான் விடோவாக தான் இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. தனக்குன்னு ஒரு தோணை தேவை, லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு தோணை தேவைன்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படித்த மாப்பிள்ளையே தான் வேணும், எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, தான் ஏஜுகளே வந்துட்டாலும் பரவாயில்ல, அப்படி தன்னை விட ஒரு 10 வயசு அதிகமாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, படித்த மாப்பிள்ளையே தான் வேணும் அப்படின்ட்டு, எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்லன்ட்டு சிறந்த மணமகனாக வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமுறை கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு லேண்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் வாங்கி விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பவுனுன்னு பார்த்திங்கன்னாவே ஒரு 100 பவுனுக்கு மேலே தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நல்ல வசதியாக, இவங்களுக்கு வசதிகள்லாம் எது பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து 2 அண்ணன் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 அண்ணன், இவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதால நல்ல செல்லமாக வாழ்த்ததாக சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் குடிப்பழக்கம் இல்லாத நல்லா ஒரு சிறந்த மணமகனாக தான் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சந்தியா, வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் 1 இயர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. 2 இடத்துல சொந்தமாக இடம் இருக்குது, சொந்தமாக ரைஸ் மில் வச்சு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதானம் இதில் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அளவுக்கு எடுத்த சொத்து எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது 2ஆம் மனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. முதலாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 ஏக்கர் காடும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இடத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லேண்டு வாங்கி போட்டு ரைஸ் மில் சொந்தமாக கட்டி போட்டுட்டு அதுலேயும் வீடு எல்லாம் நிறைய வாடகைக்கு விட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வீடு வசதி, அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா உறையூரில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.